அனைவருக்கும் தீரன் ஐஏஎஸ் அகாடமி கோவின் அன்பு வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் இந்த சர்வீஸு கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், ஸோ இந்த 3 போஸ்டிங்கான எக்ஸாம்ஸ் 2023 கண்டக்ட் பண்ணி ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே முடிஞ்சு இன்டர்வியூக்கான ஓரல் டெஸ்ட்டுக்கான டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 20, 21, 22 ஆஃப் மே. ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் வந்து சந்திக்கக்கூடிய மாணவர்களுக்காக தீரன் ஐஏஎஸ் அகாடமி கோவை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு ஓரல் டெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஓரல் டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே சென்னையில் அண்ணா நகரில் நம்ம ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரிட்டையர்ட் டிஎன்ஐ ப்ரொஃபஸர் குரு அரங்கநாதன் இந்த பேனல் வந்து ஹெட் பண்ணுறாரு. தென் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்டர்வியூ கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய பேனலிஸ்ட்டும் இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ சென்னையில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் ப்ளஸ் எந்த லொக்கேஷன் வந்து வரீங்க. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 19 சண்டே வந்து நடக்க போகுது 9:30 to 7:30 வரைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த டீடைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எனி இன்டர்வியூ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுடைய செல்ஃபை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு 2 minutes கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சொல்லணும், ஸ்கூலிங்கை பற்றி சொல்லணும் அண்ட் காலேஜ் டீட்டெயில்ஸ், சரிங்க? ஸோ இது வந்து நார்மலாக. ஸோ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா தே டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் டைம் உங்களுடைய இன்ட்ரோடக்ஷனில். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கொஸ்டின்ஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ அப்போ எப்படியா இருந்தாலும் உங்களோட கம்யூனிகேஷன் உங்களை பற்றி வந்து நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லும் போது இட் வில் கிவ் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது கண்டிப்பாக வந்து அந்த பேனல்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் நல்ல வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே இட் வில் பி அ குட் இன்டர்வியூ லைக் தென். ஸோ நீங்கள் ஏன் வந்து அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்டிகல்ச்சர் ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். தென் அடுத்தபடி வந்து வை டு யூ வாண்ட் டு பிகம் அன் ஓகே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், ஓகே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டினில் இருக்கும். தென் என்ன சேஞ்சஸ் நீங்கள் வந்து இந்த சர்வீஸில் வந்து கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறதும் வந்து கொஸ்டினில் இருக்கும், சரிங்களா? அப்போ இதை சொல்லும் போது ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் டெய்லி லைஃப் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஓகே இந்த நீங்கள் படித்த படிப்பு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க, ஓகே? ஸோ இப்போ இது எல்லாமே வந்து உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் பேஸ் பண்ணி நமக்கு வந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கலாம். தென் ஸோ இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கும்போது வந்து பிஜி ஆர் மாஸ்டர்ஸ் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கும்போது ஸோ நீங்கள் வந்து ஏன் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பிஜியில் இந்த ஸ்பெஷலைசேஷன் ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. தென் ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட் இந்த சர்வீஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கொஸ்டினாக இருக்கும், ஓகே? ஸோ இதே வந்து இப்படியும் கூட கொஸ்டின் கேட்கலாம். உங்களுடைய பிஜிக்கு அப்புறம் ஏன் வந்து நீங்கள் பிஹெச்டி ஆர் சயின்டிஸ்ட் கேரியர் வந்து பர்சியூ பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய தீசிஸ் டாபிக் வந்து தெரிஞ்சு வச்சுங்க, அதை பற்றி வந்து அப்ஜெக்டிவ்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஹவு இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் த ஃபார்மர்ஸ், இதுவுமே வந்து கொஸ்டின்லாம் வரலாம், ஓகே? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக வந்து தெரியும், சரிங்களா? ஸோ இப்போ யூஜி ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இருந்தீங்க அப்படின்னா மேபி நம்ம டிஃப்ரெண்ட் இயரில் வந்து நம்ம பாஸ் அவுட் ஆகிருப்போம். ஸோ இப்போ படித்து ஓகே முடிச்சதுலேருந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணது இயர்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஓகே? ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் வாட் யூ ஹவ் டன் அப்படிங்கிற கொஸ்டினாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஓகே ஒர்க் நேச்சர் ப்ளஸ் நீங்கள் இப்போ என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையுமே கூட நீங்கள் வந்து சொல்லலாம், ஓகே? எஸ், ஸோ இப்போ அந்த எக்ஸாமினேஷன் பற்றி கூட டீட்டெயில். தென்
உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணீங்களா இல்லையா இதெல்லாமே கேட்பாங்க. ஓகே, ஸோ இஃப் யூஆர் குவாலிஃபை ஃபார் அதர் எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் தவிர குரூப் 1 குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் this one is very important area. என்ன அப்படின்னா after your okay brief introduction, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஓகே பிஜி ஆர் யூஜி சொல்லும்போது அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்படின்னா வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆர் ஏடி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பிளாக் லெவலில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் பற்றி தெரியும். ஓகே, எஸ்பெஷலி வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அதோடைய ப்ரொஃபைல் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஸோ ஓவராலாக ஸ்டேட்ஸுமே நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் உடைய சினாரியோ வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருக்குது, ஹார்டிகல்ச்சர் எப்படி இருக்குது, டூரிசம் எப்படி இருக்குது, வாட்டர் ரிசோர்சஸ். ஓகே, தென் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால ஓகே ஸோ பாலிடிக்ஸ் நமக்கு தெரியணும். எவ்வளோ வந்து பார்லிமெண்ட் கான்ஸ்டிடன்சி இருக்குது, எவ்வளோ வந்து ஓகே ஸ்டேட் அசம்பிளி இருக்குது. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியணும். தென் எனி ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் இது இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த லீடர்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, இ மேபி எனி பொலிட்டிக்கல் லீடராக இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கலாம், வாட் எவர் மேபி கண்டிப்பாக வந்து அந்த லீடர்ஸ் ஆர் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். தென் ஸ்போர்ட் பர்சனாலிட்டிஸ் அவங்களோட அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு நேஷனல் லெவலில் ஆர் இன்டர்நேஷனல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றி நமக்கு தெரியணும். ஓகே, தென் ஸோ ப்ராமினன்ட் ஆர் ப்ரிடாமினன்ட் கிராப்ஸ் தெரியணும். அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரிடாமினன்ட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தெரியணும், அக்ரி ரிலேட்டட் ஆர் ஜென்ரல். ஓகே, தென் ஸோ இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற இந்த பிஸ்னஸ் அல்லது வந்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்து அவங்களுடைய இன்கம் ஏர்னிங் ப்ரொஃபஷனாக இருக்கும்போது அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சின்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸாமே வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆர் ஏடிஏ அப்படிங்கும்போது ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய நிலத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ ஏக்கர் ஓகே நிலம் வச்சுருக்கீங்க, அதில் இரிகேட்டட் ஆர் ரெயின்ஃபெட் இந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை சொல்லும் போதே வந்து ஃபார்மர்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகே, சிறு குறு விவசாயிகள், ஓகே பெரிய விவசாயிகள், அப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அது கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியணும். ஓகே, தென் என்னென்ன ஓகே பயிர்கள்லாம் வந்து நீங்கள் பயிர் பண்ணிட்டு வரீங்க, வாட் ஆர் த கிராப்ஸ் யூ ஆர் கோயிங். ஓகே, ஸோ இதை லிஸ்ட் அவுட் பண்ணும். தென் எதன் அடிப்படையில் வந்து இந்த கிராப்ஸ் வந்து சூஸ் பண்ணீங்க. ஓகே, ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் ஒரு கிளியர் கட் பிக்சர் வந்து நம்ம வந்து பேனலுக்கு வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை சொல்றீங்க அப்படின்னா த என்டையர் ஓகே கல்டிவேஷன் ப்ராக்டிசஸும் வந்து நமக்கு தெரியணும். அந்த பர்டிகுலர் கிராப்போட ஓகே கல்டிவேஷன் ப்ராக்டிஸும் வந்து நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ எங்கேருந்து இன்புட் வாங்குறாங்க, என்னென்ன இன்புட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பெஸ்டிசைடு ஓகே யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாம் எங்கே வாங்குறாங்க, ஓகே எங்கே மார்க்கெட் பண்ணுவாங்க ஃபைனல் ப்ராடக்ட்ஸ், என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அப்போ இதில் ஏதாச்சும் புது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டோட நம்ம அசோசியேட் ஆகிருக்கோமா இல்லையா, இது எல்லாமே வந்து நீங்கள் கொஸ்டினில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதர் ஆர் டூயிங் சாயில் டெஸ்டிங் ஆர் நாட், இதுவுமே கூட கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, தென் ஸோ என்னென்னலாம் வந்து புதிய ஓகே தொழில்நுட்பங்களை வந்து உங்களோட ஓகே நிலத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ஏதாச்சும் புது டெக்னாலஜிஸ் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆர் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து ஓகே அடாப்ட் பண்ணலான்ட்டு இருக்கீங்கன்னா அதை பற்றியும் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாயிகள், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நீங்கள் பண்ணக்கூடிய ஓகே இந்த ப்ராக்டிஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்களா இல்லையா, ஓகே அதை வந்து மோட்டிவேட் ஆகிறாங்க இல்லையா, ஸோ அப்போ அதை பற்றியும் வந்து டீட்டெயில்ஸ் நம்ம தரணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஓகே ஆர் உங்களோட பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஸோ அதற்கான சொல்யூஷன்ஸ் அஸ் அக்ரிகல்ச்சர்ட்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இல்லையா, அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அது என்ன, ஓகே ஸோ அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஸ்டினில் எதிர்பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஓகே பேசிக்காக வந்து அக்ரிகல்ச்சர் இதை பண்ணல. ஓகே, ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தெரியணும். அண்ட் ஆல்சோ ஓகே அதில் வந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி வந்து நம்முடைய பொருளாதாரத்துக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லையும் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை பற்றியும் வந்து என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே,
ஸோ ஒரு 1 or 2 minutes அதை பற்றி சொல்கிற அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படிங்கும்போது ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில் கிடையாது, ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ். ஒருத்தர் வந்து உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அதை சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் இருந்தால் போதும். ஓகே, தென் ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் சொல்லும் போதே வந்து கண்டிப்பாக அந்த கிராப் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த கிராப் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஓவராலாக தமிழ்நாட்டில் சரிங்களா, ஸோ ரூலிங் வெரைட்டிஸ் இன் மேஜர் கிராப்ஸ் சரிங்களா, ஆர் உங்களுடைய பர்டிகுலர் ரீஜியனில். ஓகே, ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் வெரைட்டி வந்து நீங்கள் சொல்றீங்கன்னா அதோடைய என்டையர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியணும். ஓகே, தென் பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆர் கல்டிவேஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஸோ எந்த சீசனில் வந்து ஓகே ஸ்டார்டிங் ஃப்ரம் லேண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து என்ன சீசனில் வந்து நம்ம பண்ணுறோம், ஸோ அதோட இரிகேஷன் சோர்ஸ் என்ன. ஓகே, ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, தென் ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன், தென் பயோஃபெர்டிலைசர் ஆஸ் யூஸ்வல் நம்மளுடைய ஓகே பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் தான். ஸோ இதை வந்து இண்டிவிஜுவலாக வந்து மேஜர் ரூலிங் வெரைட்டிஸ்க்கு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹெர்பிசைட் ட்ரேட் நேம், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ஓகே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ட்ரேட் நேம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவர் இப்போ லீடிங் ஃபார்மர்ஸ் வந்து ஓகே ஒரு மேஜர் ரைஸ் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா, இல்லைன்னா மெய்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து என்ன வந்து பெரும்பாலும் ஃபார்மர்ஸ் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் உங்கள் ரீஜனில். ஓகே, அது தெரிஞ்சுக்கங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு ஸோ ஹார்வெஸ்டிங் அல்லது வந்து போஸ்ட் ஹார்வெஸ்டிங் ப்ராக்டிசஸ் இப்போ வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படுது. ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து டபுள் ஆர் ட்ரிபிள் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராக்டிசஸ் பெரிய ஹியூஜ் ரோல் பிளே பண்ணுது. இதை பற்றி தெரியணும். தென் மெக்கனைசேஷன் ஆர் இன்னோவேட்டிவ் ப்ராக்டிசஸ். ஓகே, நம்முடைய லீடிங் ஃபார்மர்ஸ் ஆர் நம்முடைய ரீஜனில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஓகே மிஷினரிஸ் ஆர் டெக்னாலஜிஸ் ஓகே கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிள் கோட் பண்ணலாம். தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வந்து எம்எஸ்பி ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து பேனல் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியாலையும் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ நம்முடைய இதெல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் சொல்லிட்டோம், நம்முடைய அப்பா அம்மா கேரியர் உங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன்லாம் சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய மேஜர் டிவிஷன்ஸ் இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா there are 8 ஓகே டைரக்டரேட்ஸ் ஆர் லைன் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ இதை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த ரோலில் வந்து நீங்கள் பொருந்தி போவீங்க அப்போ லெட்ஸ் சீட் சர்டிஃபிகேஷன், சீட் இன்ஸ்பெக்டர் ஓகே அதை பிளாக் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்போ இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரோல் பிளே பண்ணுறது இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். ஸோ இதை பற்றி வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. தென் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஓகே, தென் நேச்சுரல் ஃபார்மிங் ஓகே, ஸோ இதை பற்றி கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. தென் அக்ரி மார்க்கெட்டிங், ஸோ உங்களுடைய உழவர் சந்தையை பற்றி கேட்பாங்க, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஸோ சாயில் டெஸ்டிங் லேப் சரி மண் பரிசோதனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சாயில் டெஸ்டிங் லேப்ஸ் இதை பற்றியும் கொஸ்டின் இருக்கு. தென் as a block officer agriculture or horticulture, ஸோ அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம். ஓகே, தென் ஸோ நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் சொல்லும் போது ஓகே ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் ஓகே இதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கங்க. ஹவு ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஓகே ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். ஓகே, ஸோ இப்போ தமிழ்நாட்டை வந்து கம்ப்ளீட்லி ஓகே ஆர்கானிக் ஸ்டேட்டாக வந்து மாற்ற முடியுமா, ஸோ அதோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஓகே ஆஸ்பெக்ட்ஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இதை கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்ன ஸ்டேட்லாம் வந்து ஆர்கானிக்காக கம்ப்ளீட்லி ஆர்கானிக்காக மாறி இருக்கு. ஓகே, ஸோ அதோடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் வந்து குளோபல் எக்ஸாம்பிள் ப்ளஸ் இந்தியன் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியணும். ஓகே, தென் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் டு ப்ரமோட் ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸ்கீம்ஸ் இருக்கா, இல்லை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறாங்களா, ஓகே இந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அட் ப்ரெசென்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடாக என்ன ஸ்கீம்ஸ் போயிட்டு இருக்கு, போத் நேஷனல் லெவல், சென்ட்ரல் லெவல் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெவல். ஓகே, ஸோ இப்போ எப்படி வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஒரு ஃபார்மர் வந்து வாங்குறது, ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ரோல் பிளே பண்ணுறாங்க, இதை பற்றியும் கண்டிப்பாக தெரியணும் நமக்கு. ஓகே ஓகே தென் அடுத்தபடியாக வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் ஜிஎம்ஓ. ஓகே, ஸோ இதை பற்றியும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் யுவர் வியூ ஓகே ஆர் ஒப்பீனியன். ஓகே, தென் பிடி காட்டன் ஓகே இதை பற்றியும் வந்து கொஸ்டின் வரும். ஜிஎம் கிராப்ஸ் ஓகே,
தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி பட்ஜெட். ஸோ நம்ம 2021 ஓகே அக்ரி பட்ஜெட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 23-24 அக்ரி பட்ஜெட் பார்த்துட்டு போங்க. ஓகே, தென் டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுவும் வந்து 2 டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. tn.government.in போனீங்க அப்படின்னா இந்த 2 டாக்குமெண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ யூ ஹாவ் டு டெஃபினெட்லி ரீட் திஸ் 2 டாக்குமெண்ட்ஸ். ஓகே, தென் ஸோ பால்மேரா கிராப் தமிழ்நாட்டுடைய ஓகே மாநில மரமாக இருக்கும்போது ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துங்க. ஓகே, அதுக்கப்புறம் சப்சிடிஸை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து மானியம் கொடுக்கறது வந்து ஒரு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி கூட வந்து கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க என்னென்ன ஸ்கீம்ஸ்க்கெலாம் வந்து நம்ம சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, தென் ஸோ வெரைட்டல் ரிலீஸ் தோ டிஎன்ஐ வந்து நம்ம வந்து வருஷம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து புதுசாக வந்து வருஷம் ரிலீஸ் பண்ணாலும் ஸோ மேஜர் கிராப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸுடைய ஓகே டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான காரணம் என்ன? ஓகே, ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஜென்ரல் ஒப்பீனியன் கேட்பாங்க. இதுவுமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஓகே, தென் இது வந்து ப்ராப்பரான ஒரு எக்ஸ்டென்ஷன் கொஸ்டின். ஸோ ஒரு டெக்னாலஜி அது வந்து ஒரு ஓகே வெரைட்டி இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபார்மர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஸோ அப்போ திஸ் இஸ் வே. ஸோ வாட் ஆர் த வேஸ் யூ வில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி டு த ஃபார்மர். அதுக்கப்புறம் வந்து உழவர் சந்தை நம்ம முன்னாடியே சொன்ன பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உழவன் ஆப். ஸோ இப்போ ஐசிடி ஓகே, ஸோ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு லார்ஜ் ஃபார்மர்ஸ் வந்து வித்தின் அ ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம் நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஈவன் வாட்ஸ்அப் குரூப் ஆல்சோ அண்ட் ஐசிடி ஓகேங்களா மெத்தட். ஸோ இப்போ இந்த வகையெல்லாம் வந்து நம்ம வந்து ரீச் அவுட் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்ரெடி இன் எக்ஸிஸ்டன்ஸ். இதை பற்றி எல்லாமே நமக்கு தெரியணும். ஓகே, தென் யூடியூப் சேனல்ஸ் ஓகே இப்படி வந்து நிறைய வந்து டெக்னாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் உழவர் சந்தை அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறாங்க பார்த்துங்க. ஓகே, தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து சங்க காலத்திலேருந்தே அல்லது வந்து மனித இனம் தோன்றிய காலத்துலேருந்தே வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஓகே ஆற்றுப்படுகை சைடில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் சரிங்களா. இப்போ இன்றளவு வந்து அது வந்து நிறைய ஓகே விவசாயிகள் அவங்களுடைய ஓகே வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரம்பரிய ரகங்களை வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கேட்கக்கூடிய விவசாயிகளுக்கும் வந்து கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிடாமினன்ட் கிராப் ரைஸ் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றி நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அதோடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பெஸ்டிசைட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரியணும். உங்கள் ஏரியாவில் வந்து என்ன வெரைட்டிஸ் வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் ரூல் பண்ணிட்டு இருந்து அதை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, தென் ஸோ நம்முடைய அக்ரிகல்ச்சரில் வந்து ரொம்ப ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இப்போ நம்மாழ்வார், நெல் ஜெயராமன், அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் மறைந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவரை பற்றி கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க. ஈவன் ஆல்சோ வர்கீஸ் குரியன் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் இதை பற்றி எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஸோ தென் மாடர்னைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர். ஸோ இப்போ இஸ்ரேல் ஸோ நிறைய விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு கண்ட்ரியாக இருக்குது. ஸோ இப்போ அவங்க கூட கொலாபரேஷனில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை பற்றி எக்ஸ்போஷர் விசிட் டு த ஃபார்மர்ஸ் அதை வந்து டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் சரிங்களா. எஸ், ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஏரியா கிராப் இன்சூரன்ஸ். இதுலேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வரும். ஸோ கிளைமேட் சேஞ்ச், நேச்சுரல் டிசாஸ்டர் இது எல்லாமே வந்து ஓகே நமக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும்போது ஸோ அதுலேருந்து விவசாயிகளை ஓரளவுக்காச்சும் வந்து ஓகே நம்ம வந்து மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னா கிராப் இன்சூரன்ஸ் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, ஓகே நியூ இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, தென் நம்மளுடைய ஸ்கீம் டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி எப்படி செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஓகே நம்ம வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து
இன்க்ளூட் பண்ண முடியும், இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன். ஸோ அதுக்கான க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ அதை பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே, தென் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படிங்கும் போது ஸோ மில்லட் கிராப்ஸை பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தமிழ்நாட்டில் விளையக்கூடிய ஓகே சிறுதானியங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் லீடில் இருக்காங்க, ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் வந்து விளையக்கூடிய சிறுதானியங்கள் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஓகே, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஓகே வெஜிடபிள் ஆயில், தென் ஆயில் சீட்ஸை பற்றி நமக்கு தெரியணும். ஓகே, பல்சஸ் இதை பற்றியும் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியணும். நீங்கள் வந்து அக்ரி பட்ஜெட் படிக்கும் போதோ இல்லை பாலிஸ்னர் படிக்கும் போது ஏரியா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி ஃபார் இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ், ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சுகர் கேனில் இருக்கக்கூடிய ரீசன்ட் டெக்னாலஜிஸ். ஓகே, ஸோ எம்எஸ்பி, அப்பார்ட் ஃப்ரம் எம்எஸ்பி நம்ம வந்து ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் ஃபார் சுகர் கேன் தரோம். ஸோ அதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எம்எஸ்பி வந்து எவ்வளோ கிராப்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுவும் தெரியுங்க. ஓகே, தெரிஞ்சுக்கங்க. தென் ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பாருங்க, பயோஃபியூவல் பாலிசி. ஓகே, அண்ட் தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க. ஓகே, தென் பயோ ஃபோர்டிஃபிகேஷன், ஃபெர்டிகேஷன், ஐஎஃப்எஸ் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் அக்ரிகல்ச்சரோட ரிலேட்டடான இரிகேஷனோட ரிலேட்டடான திருக்குறள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க. ஓகே, தென் ஸோ எப்படி வந்து ஓவராலாக வந்து ஓகே இந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, லைன் டிபார்ட்மெண்ட்டோட ஓகே கனெக்ட் ஆகி எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓவரால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லேருந்து தெரியும். ஓகே, தென் இப்போ நிறைய வந்து நியூஸ் பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இளைஞர்கள் அல்லது வந்து விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து எப்படி வந்து நான் விவசாயத்துக்கு கொண்டு வருது. ஸோ இப்போ அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்ன இருக்கு, விமன். ஓகே, ஸோ விமனோட கான்ட்ரிபியூஷன், யூத் அண்ட் விமனோட கான்ட்ரிபியூஷன் இன் அக்ரிகல்ச்சர். ஓகே, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல விவசாயத்திலே வந்து இளைஞர்களை வந்து எப்படி அட்ராக்ட் பண்றது, அதற்கான ஸ்கீம்ஸ் என்ன. இப்போ படிக்கும் போதே நமக்கு வந்து நிறைய ஓகே ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸ்டூடெண்ட் ரெடி, ராவே ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதெல்லாமே. தென் ஸோ நம்ம வந்து விவசாயம் பண்ண இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஓகே வேலையாட்கள் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எம்நரேகா ஸ்கீம் இதை வந்து ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ இது ரிலேட்டடாகவும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ விவசாயிகள் வந்து வேலையாட்கள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா அதற்கான சொல்யூஷன் என்ன. ஓகே, தென் இதை பற்றியும் தெரிஞ்சுக்க. கஸ்டம் ஹையரிங் சென்டர்ஸ் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வாடகை ஸ்கீம் இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, தென் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஓகே நமக்கு வந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை, ஆனியன், டொமேட்டோ இதோட விலை வந்து ஓகே திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது, திடீர்னு குறையுது. ஸோ இப்போ ஆஸ் அ ஓகே டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனரி உங்களுடைய சஜஷன் ஆஸ் அன் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், ஸோ இதை எப்படி வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்குமே வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகே, எஸ். ஸோ இப்போ ஃபைனலி நம்ம என்னதான் வந்து ஓகே எஃபர்ட் போட்டாலும் விவசாயிகளுக்கு வந்து சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இஷ்யூ வந்து ஓகே நம்ம கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ சரியான விலை விவசாயிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஓகே, தென் கரெக்டான டைம் வந்து ஓகே ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், ப்ரைஸ் ஃபிக்ஸிங். ஸோ இதுலாம் வந்து நம்ம என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஈனாம் ஓகே ஸோ எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சு வச்சுங்க. எப்போ வந்துச்சு, இதோட அட்வான்டேஜஸ் ஓகே டிஸ்அட்வான்டேஜஸ், வாட் ஆர் த இஷ்யூஸ், இதுவுமே வந்து நமக்கு தெரியணும். ஓகே, தென் ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப், ஃபார்மர் ப்ரொடியூசர் குரூப். ஓகே, ஸோ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்பும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தென் ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் எந்த வகையெல்லாம் வந்து இவங்க வந்து ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இருக்கா அல்ல எக்ஸ்போர்ட் சினாரியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் ஸோ திஸ் மே பி ஓகே உங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம் ஃபார்ம் பில்ஸ் பற்றி. ஓகே, ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ வில் ஃபேஸ் திஸ் கொஸ்டின் ஆர் அதர்வைஸ் அப்படி கேட்டாலுமே வந்து உங்களுடைய ஒப்பீனியன் சொல்றதுக்கு ஓகே கரெக்டாக இருக்கணும்.
ஸோ இப்போ இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து உங்களோட இன்டர்வியூ வந்து ஓகே சூப்பராக போகும். ஸோ அவுட் ஆஃப் 60 மார்க்ஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாப் அப்படின்னு சொல்லக்கூடிய 52.5 ஆர் 55 வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏரியா எல்லாமே பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக பாலிசி நோட் படிங்க, அக்ரி பட்ஜெட் வந்து படிச்சுட்டு போங்க. ஸோ இதை தாண்டி வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே ஸோ இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணலாம். ஓகே 19th வந்து மார்க் இன்டர்வியூ வந்து சென்னையில் கண்டக்ட் பண்ணுறோம், அண்ணா நகரில். ஸோ அதையும் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ இட் வில் டெஃபினெட்லி ஓகே கெட் யூ குட் மார்க்ஸ். உங்களுடைய ட்ரீம் ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ தீரன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.